நங்கூரம் பார்வையாளருக்கு பணிவான வணக்கங்கள். ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு தடை அமெரிக்காவில் தடை செய்ய சொல்லி, இன்னும் தடை செய்யலை, தடை செய்ய சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க? ஐக்கிய அமெரிக்க சர்வதேச மத சுதந்திர ஆணையம் அப்படின்னு ஒரு ஆணையம் இருக்குது. ஐக்கிய அமெரிக்க சர்வதேச மத சுதந்திர ஆணையம். அதனுடைய வேலை என்ன அப்படின்னா, எந்த நாட்டில் மதத்தின் பெயரால் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், எந்த நாட்டில் மதம் சுதந்திரம் இருக்கிறது, எந்த நாட்டில் மத சுதந்திரம் அதை மத சுதந்திரத்துக்கு நெருக்கடி வருது, இதெல்லாம் அனலைசிஸ் பண்ணி அமெரிக்காவுக்கு ஒரு அறிக்கை கொடுக்கறது தான் அந்த ஆணையத்தோட வேலை. அந்த ஆணையம் இந்த ஐக்கிய அமெரிக்க சர்வதேச மத சுதந்திர ஆணையம். அந்த ஆணையம் எப்படின்னா, நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற ஆணையங்கள் இருக்குது பார்த்தீங்களா, கேடுகட்ட கேவலமான ஆணையங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் இருக்காது. அது ஒரு உண்மையான ஆணையம். ஒன்றும் இல்லைங்க, அந்த ஊரில் எல்லா பொருளுக்குமே ஒரு செக்மேட் வச்சுருக்கான். எப்படி அப்படின்னா, ஒரு கேட்டு மாதிரி வச்சுருக்கான். அந்த கேட்டுக்குள்ளே நுழைஞ்சி அங்கிட்டு வந்தால் அது எப்படி நல்லா இருந்தால் மட்டும்தான் உள்ளே போகும் அப்படிங்கிற மாதிரி அவனோட செக்கிங். ஒரு பிஸ்கட் பாக்கெட் இருக்குன்னு வைங்களேன், ஒரு சோப்பு இருக்குன்னு வைங்களேன், இதெல்லாம் அவன் என்னென்ன அவன் கெமிக்கல் சொல்கிறானோ அந்த கெமிக்கலுக்குள்ளார எத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். ஒரு பிஸ்கட்னால் இதில் இவ்வளவு தான் இருக்கணும், இதுக்கு மேலே இருக்கக்கூடாது, இதுக்கு மேலே இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு உயிருக்கு ஆபத்து, உடல் நலத்துக்கு கேடு, இப்படின்லாம் ஒரு கணக்கு வச்சுருக்காங்கல்ல. அந்த கணக்கில் என்ன மெஷர்மெண்ட் இருக்குதோ அந்த மெஷர்மெண்ட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது அமெரிக்காவுக்குள்ளே அலவுடு. அமெரிக்கா மட்டும் இல்லை, அங்கே யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய அனைத்து சர்வதேச நாடுகளிலும் இதான். நம்ம இந்தியா மட்டும்தான் எது வந்தாலும் சரி குப்பை கூல மாதிரி, ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஊரில் ஆயில் இருக்குது பாருங்கள், இந்த ஆயிலை நம்ம கரெக்டாக சாப்பிட்றோமா? சூரியகாந்தி இறன்னு விற்கிறான், ஃபார்ச்சூனுங்கிறான், கோல்டு வினர்லாம், அதுங்கிறான், இதுங்கிறான், எவ்வளோ சொல்கிறான். நம்ம ஊரில் இந்திய மக்களுக்கு தேவையான ஆயிலை கொடுக்குற அளவுக்கு ஆயில் விளையுதா அப்படின்னா அதுக்கெல்லாம் ரொம்ப கேவலமான பின்புலம் இருக்குது. ஆனால் இந்த காணொலி அதை பற்றியதில்லை. இந்த காணொலி மத சுதந்திரத்தை பற்றியானது, அமெரிக்காவை பற்றியானது. அப்படிச்சிங்களா? இந்த மத சுதந்திர ஆணையம் சர்வதேச மத சுதந்திர ஆணையம் எந்த நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத, மதத்தின் ரீதியாக ஒடுக்குமுறைகளோ இல்லை மதத்தை சுதந்திரமாக வச்சுருக்கிறதோ இதெல்லாம் எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிறத கண்காணித்து சொல்கிறது தான் அந்த அமைப்புக்குரியான வேலை. அதன்படி அந்த நாடு அந்த நாட்டின் மேலே அது எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது அது அமெரிக்காவோட அரசினோட முடிவு. ஆனால் ரெக்கமெண்ட் தான் பண்ணியிருக்காங்க, இந்த அமைப்பெல்லாம் தடை செய்யணும் அப்படின்னு. இன்னும் முடிவெடுக்கலை. அது அமெரிக்க அரசாங்கம் கொஞ்சம் நெருக்கடியில் இருக்குது. அது ஒரு தேவையில்லாத வீணாக போன ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு அமெரிக்காவையும் சரி உலகத்தையும் சரி ஒன்றும் இல்லாமல் ஆக்கலான்னு பார்க்குறாங்க. அது ஒரு பக்கத்து ஒன்று. சரி, எந்தெந்த அமைப்புகளை தடை பண்ண சொல்லுது? ஆர்எஸ்எஸ், ராஷ்டிரிய சுயம் சேவக். ராஷ்டிரிய சுயம் சேவக் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ். இது நம்ம ஊர் ஆர்எஸ்எஸ். அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, இவங்க பண்ணுற அட்டூழியம் அட்டகாசத்தை பார்த்து இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ராவ். இந்த ராவ் எப்படின்னா, இந்தியாவின் வெளிநாட்டு உளவுத்துறை இருக்குது பாருங்கள், இந்தியாவோட அமைப்பு தான் ரா. அதனுடைய வெளிநாடு சம்பந்தமான அந்த விஷயங்களை பூரா, எல்லா விஷயங்களையுமே, பணம் மட்டும் இல்லை, இது இராணுவம் மட்டும் இல்லை, எல்லா விஷயங்களை பற்றியும் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், அதுக்கு பேர் தான் ரா, RAWன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்குதா? இது ரெண்டு அமைப்பையும் தடை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்துக்கிட்டு கூட்டுக்களவாணிகளாக நிறைய வேலைகளை செய்கிறாங்க. அமெரிக்காவுக்கு எதிரான வேலைகளை செய்கிறாங்க. மத ரீதியாக மக்கள் நசுக்கப்படுகிறார்கள், மத ரீதியாக மக்கள் ஒடுக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான அதனால் ஆர்எஸ்எஸ் இந்த ரெண்டு அமைப்பையும் தடை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஆணையம் சொல்லியிருக்குதுங்க. சரி, ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம முதல்ல இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லைங்க. உத்தரப்பிரதேசங்கிற ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இஸ்லாமிய வீடுகள் புல்டோசர் வைத்து இடிக்கப்பட்டது. இதுக்கு சுப்ரீம் கோர்ட் கண்டனம் தெரிவிச்சிச்சு. உடனடியாக அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி தரணும்னு சொன்னிச்சு. ஏன் இடிக்க போகிறதுக்கு முன்னாடி தெரியாதா? அறிவு இருக்காதா? இது நம்ம செய்கிறோமே, இந்த காரியம் தவறா சரியா அப்படிங்கிற யோசனை மண்டையில், மூளை, அறிவு இதெல்லாம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா ஒரு அரசுக்கு? அப்போ அந்த அரசுக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த அரசு அதன் கீழே இருக்கிற அமைப்புகளை இதுதான் சரி, இது தப்பு, இது செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்னு முன்னாடியே சொல்லணும்ல. இதுக்கு கோர்ட்டுக்கு நேரம் கெடுதல், காவல்துறைக்கு நேரம் கெடுதல், இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் குண்டு கட்டாக தூக்கி ஜெயிலில் வச்சு அதுக்கப்புறம் கோர்ட்டில் ஆஜர் பண்ணி ஆஜர்படுத்தி அதுக்கு ஹியரிங் அதெல்லாம் நடந்து முடிஞ்சு அதுக்கு தீர்ப்பு சொல்லும்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ நேரம், எவ்வளோ காலம், எவ்வளோ பணம். ஒரு நீதிபதிக்கு சம்பளம் எவ்வளோ, ஒரு காவல்துறை அதிகாரிக்கு சம்பளம் எவ்வளவு, காவல்துறை ஊழியருக்கு சம்பளம் எவ்வளவு,
அப்போ எவ்வளோ நஷ்டம், இந்த மாதிரிலாம் நடக்குது. அப்புறம் மாடுகளின் பெயரால் அநீதிகள், அக்கிரமங்கள், மாட்டுக்கறி திங்கக்கூடாது, மாட்டுக்கறியை கொண்டு போகக்கூடாது, மாடை அடிக்கக்கூடாது, மாடை வளர்க்கணும், மூத்திரத்தை குடிக்கணும், சாணியை கரைச்சி திங்கணும், குடிக்கணும். சாணியை கரைச்சி குடித்தாலும் சரி, இல்லை அப்படியே அல்வா மாதிரி எடுத்து சாப்பிட்டாலும் சரி, இதெல்லாம் வந்து இப்போ நீ என்ன வேணால் பண்ணு, நம்ம கேட்குறோமா, யார் வேணால் நீ என்ன வேணால் பண்ணலாம். இது சுதந்திர நாட்டில் நீ வந்து மாட்டுக்கறி தின்னு, மாட்டை பச்சையாக தின்னு, இல்லை மாட்டை திங்காத, இல்லை சாணியை குடி, இல்லை சாணியை தின்னு, மூத்திரத்தை குடி, இல்லை மூத்திரத்தை தலையோடு வச்சு குளிச்சிக்க, யாராவது எதாவது கேட்குறாங்களா? உனக்கு என்ன விருப்பமோ அதை செஞ்சுட்டு போ. ஆனால் அடுத்தவனை செய்ய சொல்லி துன்புறுத்தக்கூடாது. மாட்டுக்கறியை கொண்டு போகிறான், மாட்டுக்கறி வச்சுருக்கான் அப்படின்னு ஆட்டுக்கறியை வச்சுருக்கிறவனை அடித்து கொண்டிருக்காங்க. இதெல்லாம் மத சுதந்திரத்துக்குள்ளே வருமா வராதா? அந்த 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 கட்டுப்பாட்டுக்குள்ளே வருமா அவன் வச்சுருந்தது ஆட்டுக்கறிங்க, ஆனால் இவன் மாட்டுக்கறி தான் வச்சுருந்தான் அப்படின்னு ஒரு இஸ்லாமியரே அடித்தே கொண்டிருக்காங்க. இந்தியாவில் அவன் என்ன சொல்கிறான், அந்த ஆணையம் வந்து மத சுதந்திரத்தை மட்டும்தான் பாதுகாக்கக்கூடியது. அந்த ஆணையம் மத சுதந்திரத்தை மட்டும்தான் பேசக்கூடியது. ஆனால் இந்தியாவில் நடக்கிறது மத கொடுமைகளுக்கும் மேலே சாதி கொடுமைகள், பிரிவினைவாத கொடுமைகள், இன்னும் ஏகப்பட்ட கொடுமைகள். மாடு வந்து ஒரு விலங்குங்க, அவ்வளவுதான். மாட்டுக்கறியை வச்சுருந்தா அடித்து கொள்றிய. அவன் மாட்டுக்கறியை நீ வெட்டி வருஷத்துக்கு 20 லட்சம் டன் 25 லட்சம் டன் வெட்டி ஏற்றுமதி பண்ணுறிய வெளிநாட்டுக்கு, அதெல்லாம் எந்த கணக்கில் சேர்க்கறது? அதெல்லாம் பாவம் இல்லையா? அதெல்லாம் துன்பம் இல்லையா? அதெல்லாம் மாடு லிஸ்ட் இல்லையா? அதெல்லாம் மாடுகளிலே இல்லையா? அதெல்லாம் பண்ணிங்களா? வேறு என்ன மனுஷனை வெட்டி அனுப்புகிறாங்க? மாட்டை தானடா வெட்டி அனுப்புகிறாங்க. 20 லட்சம் 25 லட்சம் டன்னு ஒரு வருஷத்துக்கு. அப்போது இதெல்லாம் எந்த கணக்கில் சேர்க்குறது? அதை நடத்துகிற அந்த நிறுவனங்களில் 2-3 நிறுவனங்கள் என்னமோ தான் பெரிய நிறுவனங்களாக இருக்குது. அந்த நிறுவனங்கள்லாம் யார், எதன் கட்டுப்பாட்டில் நடக்குது? மத்திய அரசுக்கு தெரியுமா தெரியாது? அதெல்லாம் ஊர் பூரா போகிற இடத்துல பூரா எல்லா ஊர்லேயும் பேக்கெட் போட்டு வச்சுருக்காங்களே, மேட் இன் இண்டியா, மேக் இன் இண்டியா அப்படின்னு மாட்டுக்கறியை. எல்லா ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்குல்ல. இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? அப்போ மாடு புனிதன்னு சொல்கிறவன் ஏன் மாட்டுக்கறியை எக்ஸ்போர்ட் பண்ணுற? அப்போ காசு வந்தால் இது வேணாலும் செய்வீங்க, ரைட்டு. அது வேறு இன்னும் நிறையா இருக்குங்க. அதாவது இந்த மத சுதந்திர ஆணையம் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை சொன்னோன்னே உடனே வெளியுறவுத்துறை கோவம் வந்துருச்சு. எப்போடா நீ ஆச்சா ஊச்சா அப்படியா இப்படியா எப்படி சொல்லலாம், நீ வந்து ஆர்எஸ்எஸ் தடை செய்யணும்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கோவம். யாருக்கு? வெளியுறவுத்துறை. ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஒரு தனி அமைப்பு, அது ஒரு குரூப்பு. ஆர்எஸ்எஸுக்கும் வெளியுறவுத்துறைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நல்லா கேட்டுங்க மக்களே. நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இல்லாட்டினா நம்மளுடைய சுதந்திரம் நாளைக்கு பறி போயிடும். ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஒரு தனி அமைப்பு. அது வந்து ஒரு பிராமின் கும்பலால் நடத்தப்படுகிற ஒரு ஒரு சித்பவன் பிராமணர்னு சொல்லுவாங்க. அவங்க நடத்துகிற ஒரு இயக்கம். ஆனால் வெளியுறவுத்துறை வந்து இந்திய அரசுக்கு சொந்தமானது. வெளியுறவுத்துறை கொள்கைகள் வந்து இந்திய அரசால் திட்டப்பட்டது. இது ரெண்டுக்கும் என்ன சம்மந்தம்? ஏன் இவங்களுக்கு ஏன் கோபம் வருது? வெளியுறவுத்துறை எதுக்கு கோபம் வருது? உடனே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டியது. இப்போ என்ன, இப்போ இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கதை என்ன? 1948 மகாத்மா காந்தியை கொன்னதுக்கு அப்புறம் அந்த அமைப்பு 2 முறை தடை செய்யப்பட்டது. முதல் முறை சர்தார் வல்லபாய் படேல், இவங்க 3000 கோடி செலவு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த படேலுங்கிறவரால் தான் முதல்ல வந்து தடை செய்யப்பட்டது. ஆனால் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இன்றி, எந்த விதமான உத்தரவும் இன்றி அந்த அவர்கள் மேலே இருந்த தடை வந்து நீக்கப்பட்டது. 2 முறையும் தடை செய்யப்பட்டதற்கான காரணங்கள் இருக்குது. 2 முறையும் அந்த தடையை நீக்கியதற்கான காரணங்கள் இது வரைக்கும் தெரியாது. ஏன் நீக்கினாங்கன்னே தெரியாது. ஏன் அவங்க இனிமேல் எதுவும் செய்ய மாட்டாங்களா? எதுக்காக நீக்கினீங்க? தடையை எதுக்கு நீக்கினீங்க? இந்தியாவில் எதுக்கு தடையை நீக்கினீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்குல்ல. ஏன் தடை போட்டிங்க? இந்த மாதிரி அக்கிரமம் செஞ்சிருக்காங்க, மகாத்மாவே கொண்டுட்டான் அப்படிங்கிறதுனால தான் அவன் மேலே தடையை போட்டிங்க. எதுக்காக நீக்கினீங்க நம்ம கேட்கணும்ல. எதுக்காக நீக்கினீங்க? 2 முறையும் தடை செய்யப்பட்டதற்கான ஆதாரங்கள், வினாக்கள் இருக்கிறது. ஆனால் தடையை நீக்கியதற்கான ஆதாரங்களும் விடையும் கிடைக்கவில்லை. ஏப்பா நீக்கினீங்க? அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேன்றாங்க. யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. நம்ம கொஞ்சம் மரியாதையாகவே பேசுவோம் எல்லாத்தையுமே. எதுக்கு நீக்கினீங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். இதே மாதிரியே தான் இதே ஆர்எஸ்எஸ் குரூப்பு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் மேலே தாக்குதல் நடத்தியிருக்குது. அவரை கொல்ல பார்த்துருக்காங்க. நல்ல வேளை அவர் வந்து தப்பிச்சுக்கிட்டாரு.
அதுக்கப்புறம் தான் இந்திரா காந்தி அம்மா யோசிச்சு, அடடா இது என்னடா அது காமராஜரே கொள்றாங்க. ஒரு தேசிய தலைவர், ஒரு தேசிய இனத்தின் தலைவராக இருக்காரு, ஒரு தேசிய தலைவராக இருக்காரு, காங்கிரஸ் தலைவர், அவரையே கொல்ல பார்த்துருக்காங்களே அப்படின்னு அந்த அம்மா காண்டாயி தான் அதுக்கப்புறம் சிக்கிலி விஷயம் அந்த மாதிரிலாம் இதை கொண்டு வந்தாங்க. இப்போ இது அதை பற்றி காரணம் இல்லை, நம்ம தடம் மாறி போயிடக்கூடாது. இவர்கள் உண்மையிலேயே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே போய் அமெரிக்காவில் போய் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இவங்களுக்கு மாதம் ஒரு பண்டிகை இருக்குது. தை மாதம் ஆச்சுன்னா தைப்பூசம் வாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. தைப்பூசம் நம்மளோட பண்டிகை. இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்திலும் ஆவணி ஆவட்டம் வாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் மாதத்தில் ஒரு பண்டிகை 2 பண்டிகை வந்துடும். ஏதாவது ஒரு பேரை சொல்லிடுவாங்க, சமஸ்கிருத பேரை சொல்லி இவங்க என்ன பண்ணுவாங்க, கொண்டாட்டம். வருஷம் பூரா கொண்டாட்டம். இவங்களுக்கு கோயிலை விட்டால் வேறு ஒன்றும் தெரியாது. நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ இல்லை மக்களின் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய விவசாயத்தை பற்றியோ இல்லை வேறு எதை பற்றியுமே அக்கறை இல்லை. இவர்களுடைய ஒரே நோக்கம் கோயில். அந்த கோயிலில் வர வருமானம், அந்த வருமானத்தை கொண்டு இவர்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் மாதத்துக்கு ஒரு பண்டிகை. எவன் வீட்டில் என்ன நடக்குதோ தெரியாது. ஆனால் இவர்களுக்கு முக்கியமானது என்ன, மாதத்துக்கு ஒரு பண்டிகையின் பேரை வச்சு அந்த பண்டிகையின் பெயரால் மக்களை கோயிலுக்கு வரவழைப்பது, அந்த மக்களை கோயிலுக்கு வரவழைத்து விட்டு அதுக்கப்புறம் அவர்களை சுரண்டுறது, இதெல்லாம் பண்ணுறது இவர்களுடைய வேலை வாடிக்கை. இன்றைக்கி இல்லை, ஒரு கடந்த 2000 வருடங்களாக இதான் இவர்களுடைய கதை. இப்போ நீக்கிட்டாங்க சட்டம் ஆர்எஸ்எஸ்க்கு தடை போடணும் அப்படின்னு சட்டம் இன்னும் ஏற்றலை. இப்போ வார் நடந்துக்கிட்டு இருக்குது, அதனால் அதில் கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்காங்க, நீக்கலை. ஆனால் நீக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு நடுவில் இந்த வெளியுறவுத்துறை கோவம் வருது பார்த்தீங்களா? ஏன் கோவம் வந்துச்சு நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா? இதுக்கே நீங்கள் கோவப்படுறீங்க? சம்மந்தம் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் தடை செய்யணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு கோச்சிக்கிறீங்க? இதுக்கு ஏன் கேள்வி கேட்குறீங்க? அமெரிக்காவை எடுத்து பொங்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்வி கேட்குறாங்கல்ல. வெனிசுலாவில் பெட்ரோல் வாங்கணும்னு சொன்னார் ட்ரம்ப் மோடியை. அதுக்கு வெளியுறவுத்துறை கோவம் வரல. ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாதுன்னு சொன்னார், அதுக்கும் கோவம் வரல. திருப்பி இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் திருப்பி ரஷ்யாவில் போய் என்ன வாங்கிக்கன்னு சொன்னார், அதுக்கும் கோவம் வரல. ஏன் என்னையே எங்கே போய் வாங்கணும்னு நீ ஏன் என்னை நிர்பந்திக்கிற, என்னை ஏன் இது பண்ணுற அப்படின்னு கேட்குறதுக்கு யோகியதெல்லாம் இவங்களால். ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு தடையினோடனே உடனே தூக்கிட்டு வந்துட்டாங்க, கம்பு தூக்கிட்டு வந்துட்டாங்க, கம்பு சுற்றுறாங்க. யாரா எப்படா சொல்லலாம் அப்படின்னு. உண்மையான பிரச்சனை என்ன, கேஸு ஹார்முஸ் ஜலசந்தியை மூடிட்டாங்க, பிரச்சனையில் இருக்குது. இந்தியாவுக்கு வர கப்பலாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க ஈரானில். இந்தியாவுக்கு போகிற பொருளுக்கு பற்றி நாங்கள் இப்போ கச்சா எண்ணெய்களை பற்றியோ இல்லை இயற்கை எரிவாயை பற்றியோ நாங்கள் சட்டம் பண்ணுறதில்லை, நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு பக்கம். அவர்களுக்கு நம்ம நாட்டு மேலே ஒரு பற்று இருக்குது, ஒரு பிடிப்பு இருக்குது, ஒரு பிடிதல் இருக்குது. ஏன்னா நிறைய பெட்ரோல் நம்ம அங்கேருந்து தான் வாங்கியிருந்தோம் ஏற்கனவே. இப்போ தான் இவங்க கொள்ளையடிக்கிறதுக்காக வேண்டி ரஷ்யாவில் போய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம், அது தனிக்கதை. அப்படி இருக்கையில் ஹார்முஸ் ஜலசந்தியை மூட போகிறாங்க. மூடுறதுக்கு முன்னாடி இந்த வெளியுறவுத்துறைக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ பெட்ரோலுக்காக டீசலுக்காக இல்லை கேஸுக்காக இன்னமும் லைனில் நிற்கிறாங்க மக்கள். நம்ம ஊரில் நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ 1,00,000 டன்னு கேஸ் இறங்கியிருக்கு. அதை மங்களூரில் கொண்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துக்கிட்டு இருக்குது. மங்களூரில் ஸ்டோரேஜ் குடவுன் இருக்குது போட்டிருக்கு, அதில் கொண்டு ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம பேப்பரில் பார்க்குறோம். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இதுக்கெல்லாம் கோவப்படாத அந்த வெளியுறவுத்துறை, இதுக்கெல்லாம் ஒரு பதட்டத்தை காமிக்காத வெளியுறவுத்துறை ஆர்எஸ்எஸ்ஸை தடை பண்ணணுங்கிறதுக்காக மட்டும் கோவப்படுது. காரணம் என்ன, இங்கேருந்து அவங்க இனிமேல் அங்கே போக முடியாது. ஆர்எஸ்எஸ் பேரை சொல்லி யாரும் அங்கே போக முடியாது, தடை செஞ்சிட்டா. அங்கே இருக்கிற ஆர்எஸ்எஸ்காரனா அங்கே இருக்க விட மாட்டான், நம்ம ஊருக்கு அனுப்பிச்சி விட்ருவான். அதுவும் இல்லாமல் எல்லாத்துக்கும் மேலே ஒரு வருடத்திற்கு ஆயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி கொடுக்குது இந்த அமெரிக்க தேசம் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு. ஆயிரக்கணக்கான கோடிகளை நேராக ஆர்எஸ்எஸ்க்கு தரல, அங்கே இருக்கிறவங்க சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு அனுப்புகிறாங்க. ஆர்எஸ்எஸ்க்கு அவ்வளோ நன்கொடைகள் விழுவுது. எங்கேருந்து? அமெரிக்காவில் இருந்து. உலகம் பூராவும் இருந்து அவர்களுக்கு வருது. பார்ப்பனர்கள் எங்கெங்கெல்லாம் போய் தங்கியிருக்காங்களோ, எந்தெந்த ஊர்லலாம் இருக்காங்களோ அங்கேருந்தெல்லாம் வருமானம் வருது. இருந்தாலும் அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய வருமானங்கள் அதிகம். ஏன்னா அமெரிக்காவில் தான் பார்ப்பனர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அமெரிக்காவில் அதிகமாக இருக்கிற ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழர்களும் பார்ப்பனர்களும் தான்.
அதனால் இப்போ வரக்கூடிய அமௌண்ட்டு நின்றும். 2வது இங்கேருந்து போக்குவரத்து நின்று போயிடும். பிஸ்னஸ் போக்குவரத்து எல்லாம் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த வெளியுறவுத்துறைக்கு கோபம் வருது. ஆனால் மக்கள் கேஸ் இல்லாமல் இருக்காங்களே, அதுக்கெல்லாம் கோபம் வராது. மக்கள் பெட்ரோல் இல்லாமல் தெருவில் நிற்கிறாங்களே, அதுக்கெல்லாம் கோபம் வராது. மக்களுக்கு கொரோனா வந்துச்சு, அதுக்கெல்லாம் பதட்டப்படாது. எதுக்குமே பதட்டப்படாது வெளியுறவுத்துறை. வெளியுறவுத்துறை மட்டும் இல்லை, இந்திய அரசாங்கமே பதட்டப்படாது. மக்களுக்கு ஒன்றுன்னா எதுக்குமே பதட்டப்படாது. அதை பற்றி கவலையும் படாது. என்னடா மக்களுக்கு நம்ம இப்படி ஆகி, நம்மளுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களே, இவங்களுக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு, அந்த மாதிரி எண்ணம்லாம் வராது. ஆர்எஸ்எஸ்ஸை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டால் இவர்களுக்கு பதட்டம் வரும், பயம் வரும், எதிர்த்து கேள்வி கேட்பார்கள். ஏன்னா எல்லாருமே ஒரே கும்பல், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லைங்க. அதனால் பாதிக்கப்பட போகிறதும் அவங்கள ஆர்எஸ்எஸ் தடை செஞ்சால் பாதிக்கப்பட போகிறது இந்தியாவுக்கெல்லாம் ஒன்றும், இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த கும்பலுக்கு தான் பிரச்சனை. அந்த கும்பல் யாருடைய கும்பல்? அந்த கும்பல் வந்து பார்ப்பனர்களுடைய கும்பல். அதனால் அவர்களுக்கு பயம். அதில் வர வேண்டிய வருமானம் போயிடும். அமெரிக்கா தடை செஞ்சால் பாக்கி ஒன்றும் இல்லைங்க. இப்போ மோடி வந்து 2000 வந்து சிஎம் ஆனாருங்க. சிஎம் ஆனார்ல, இப்போ இந்த இது நடந்துச்சுல்ல, நம்ம இப்போ அந்த ரயில் எரிப்பு சம்பவம் நடந்துச்சுல்ல, கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் நடந்துச்சுல்ல, அதுலேருந்து மோடிக்கு தடை தானேங்க. அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு விசா இல்லை, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. விசா இல்லை, பாஸ்போர்ட்டே இங்கே பாஸ்போர்ட்டே செல்லாது அப்படின்ட்டாங்க. மோடிக்கு பாஸ்போர்ட் இல்லை, விசா இல்லை, இங்கே செல்லாது அப்படின்னா. பாஸ்போர்ட்டில் விசா இங்கே செல்லாது, இங்கே வர முடியாது மோடி, இங்கே வந்துடக்கூடாது மோடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து 2014 வரைக்குமே தடையில் தான் இருந்தது. அமெரிக்காவுக்கு போகவே முடியாது இவரால். சிஎம்மாக தான் இருந்திருக்காரு, ஆனால் அமெரிக்காவுக்கு போக முடியாது. காரணம் என்ன? அந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் இவர்கள் நடந்து கொண்ட ஒரு விதம். அவ்வளோ வல்கராக நடந்திருக்காங்க. இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு தான் அதுக்கு முக்கியமான புள்ளி யார்? அந்த நாட்டினுடைய சிஎம், அந்த மாநிலத்துடைய சிஎம் இவர் தான், மோடி தான். நரேந்திர தாமோதர் சர்மா மோடியா ஏதோ ஒன்று மோடி சொல்லிடுவாங்க. அந்த மோடி தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு விசாவே கிடைக்காமல் பண்ணிட்டாங்க. அமெரிக்காவுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. 2014 அவர் தேர்தலில் ஜெயிச்சு பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் அது வந்து என்னது, புரோட்டோகால் படி பிரைம் மினிஸ்டருக்குள்ளான அந்த இது வந்து திறந்து விட்டுருக்காங்க. இவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கவும் தான் போகிறாரு. நாளைக்கு பிஎம் போஸ்ட்லேருந்து கீழே இறங்கிட்டார் அப்படின்னா அமெரிக்காக்காரன் திருப்பி மோடிக்கு தடை விதிப்பான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அப்போது மோடி வந்து ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு நபர். ஆனால் அவர் வகிக்கும் பிரதமர் பதவியாகப்பட்டது, அதற்கு சரியான அதிகாரங்கள் இருக்குது, சரியான ஆளுமைகள் இருக்குது. அந்த அதிகாரங்கள் அவரை கொண்டு போய் அமெரிக்கா கொண்டு போய் சேர்க்குதே ஒழிய மற்றபடி மோடியின் தனிப்பட்ட பிம்பம் எதுவும் இல்லை அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். நாளைக்கே தடை செஞ்சாலும் இவர் பிஎம் பதவி விட்டு நாளைக்கே கீழே இறங்கினாலும் திருப்பி தடை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவ்வளவு இருக்குங்க. நம்ம வெள்ளைக்காரங்க காலகட்டத்திலேருந்து நம்ம வந்து ரொம்ப நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மத சுதந்திரம் இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் எவ்வளவு கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டது. அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளவு கொடுமைகள், எத்தனை பேரை கொலை செய்யப்பட்டாங்க, வெட்டி சாய்க்கப்பட்டார்கள். ஏன்னா வாழை மரத்தை வெட்டி சாய்க்கிற மாதிரி வெட்டி சாய்ங்க, மண்டலாக வெட்டி சாய்ச்சாங்க. 2000 பேர்களுக்கு மேலே கொண்டிருக்காங்க. இது மதம் அந்த இதுக்குள்ளே தான் வருது. இந்த ஆணையத்தின் கீழே தான் வரும் அந்த இதெல்லாம் விசாரிக்கிறதெல்லாம். அப்புறம் ஏன்டா இப்போ 2 வருஷத்துக்கு கதையை வச்சு தடை போட்டாங்க அப்படின்னு கேட்காதீங்க. அப்போ ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதை யாரும் விரும்பலை, எந்த உலக நாடும் விரும்பலை, எந்த உலக நாடும் ரசிக்கலை. இந்தியா மேலே எந்த உலக நாடுக்கும் இப்போ நல்ல பெயரே இல்லை, எல்லாம் அவப்பெயர் தான் இருக்குது. அதனால் இப்போ இது வரைக்கும் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்படலை. இதுக்கு பேச வேண்டிய இன்னும் காணொலிகள்லாம் நிறைய, இதை பற்றி பேச வேண்டியது இன்னும் 2 காணொலி போடணும் இருக்குது. அவ்வளோ கொடுமைகள், கொடூரங்கள், சித்திரவதைகள் மக்களை பண்ணியிருக்காங்க. அவங்க புல்டோசர் வச்சு அடிக்கிறதுலாம் ஒரு பொழப்பாங்க, மாட்டுக்கறி வச்சு தான் அடிக்கிறதுலாம் ஒரு பொழப்பாங்க. இந்த அமைப்பை தடை செய்கிறதுனால என்னங்க நட்டம் வந்துட போகுது? நாட்டுக்கு ஒரு நட்டமும் வராது. நாடு செழிப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். அமெரிக்காவில் மட்டும் தடை செய்யக்கூடாது, இந்தியாவிலையும் சரி, உலகத்திலே ஆர்எஸ்எஸ் இயக்கக்கூடாது. இந்த மண்ணுக்கு ஆர்எஸ்எஸ் கேடு, அதனால் தடை செய்யணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம்.
இன்னும் ஆங்கிலேயர்கள் எடுத்த சட்டங்கள், இவர்கள் மனு தர்மப்படி போட்டிருந்த சட்டங்கள், இன்னும் ஆங்கிலேயர்கள் எடுத்த சட்டங்கள், அதை பற்றிலாம் இன்னும் நிறைய பேசணும். பேசினா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் காணொளி வந்துடும். அதனால் இன்னொரு காணொலியில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம்.